அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் வேல்முகிலன் கிருஷ்ணன். புக்கிட் மிர்தாஜாம் தமிழ் பள்ளி மின்னியல் கருவள நடுவ அலைவரிசையின் செய்தியாளர். 2026ஆம் ஆண்டு பள்ளி திறப்புக்கு பிறகு நடைபெற்ற முதல் 2 வாரங்களின் முக்கிய செய்திகளை இப்போது காணலாம். எங்கள் பள்ளியின் மாணவர் நலப்பிரிவு மற்றும் ஆலோசனை பிரிவு இணைந்து பள்ளியின் முதல் வாரத்தில் மாணவர்களுக்காக மகிழ்ச்சியும் சுவாரஸ்யமும் நிறைந்த வரவேற்பு நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சிகள் பள்ளி மாணவ நலத்துறை தலைமையாசிரியர் திருமதி கல்யாணி நாராயணசாமி மற்றும் நெறிமுறையாசிரியர் திருமதி கோமதி ஆறுமுகம் அவர்களின் வழிகாட்டுதலில் மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டன. குறிப்பாக ஆண்டு 1 மற்றும் பாலர் பள்ளி மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடனும் புதிய அனுபவங்களுடன் பள்ளிக்கு வருகை தந்தனர். பள்ளியின் முதல் நாள் திங்கட்கிழமை அன்று சாம் இவெண்ட் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வழங்கிய மாயாஜால நிகழ்ச்சி மாணவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளித்தது. மாயாஜால காட்சிகளை ரசித்த சிறுவர்கள் உற்சாகமாக கைதட்டி நிகழ்ச்சியை மகிழ்ந்து அனுபவித்தனர். இந்த நிகழ்ச்சி புதிய மாணவர்களின் பள்ளி பற்றிய பயத்தை குறைத்து மகிழ்ச்சியான தொடக்கத்தை உருவாக்க உதவியது. செவ்வாய்க்கிழமை 13ஆம் திகதி அன்று ஆனந்த யோகா மையத்திலிருந்து மாஸ்டர் உமாதேவி மற்றும் அவரின் குழுவினர் மாணவர்களுக்கு யோகா பயிற்சியை நடத்தினர். இந்த பயிற்சியின் மூலம் மாணவர்கள் உடல் ஆரோக்கியம், மன அமைதி மற்றும் கவனம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை எளிதாக புரிந்து கொண்டனர். யோகா பயிற்சி மாணவர்களுக்கு அமைதியான மற்றும் ஒழுங்கான பள்ளி சூழலை உருவாக்க உதவியது.
புதன்கிழமை 14ஆம் திகதி அன்று பினாங்கு கபடி கழகத்திலிருந்து கபடி விளையாட்டு நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செல்வன் யுகேன் மற்றும் செல்வன் தேவேந்திரன் எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கபடி பயிற்சியாளர்களாக வருகை தந்து மாணவர்களுக்கு தங்களின் அனுபவம், திறமைகள் மற்றும் விளையாட்டு நுட்பங்களை ஆர்வத்துடன் பகிர்ந்து கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு வந்து தற்போதைய மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தது மிகவும் பெருமை தரும் ஒன்றாகும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்கள் மாணவர்களை ஆதரித்து ஊக்கமளித்த செல்வன் யுகேன் மற்றும் செல்வன் தேவேந்திரன் அவர்களுக்கு எங்கள் பள்ளி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கபடி நிகழ்ச்சி மாணவர்களுக்கு குழு ஒற்றுமை, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையை மேலும் வளர்த்தது எனலாம். வெள்ளிக்கிழமை 15ஆம் திகதியன்று இந்திய பாரம்பரிய நடனக் கழகம் கலின்றா குழுவினர் நடத்திய ஜும்பா பயிற்சி மாணவர்களுக்கு உடற்பயிற்சியை ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக மாற்றியது. இசையுடன் கூடிய இந்த பயிற்சியில் மாணவர்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர்களும் சிரித்து முகங்களுடன் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பள்ளியின் சார்பாக கலின்றா குழுவினருக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். ஜனவரி 20ஆம் தேதி எங்கள் பள்ளியின் மாணவர் நலப்பிரிவின் கீழ் அரசாங்க நிதி உதவியான 150 ரிங்கிட் பெற்றோருக்கு வழங்கப்பட்டது. இந்த உதவி மாணவர்களின் கல்வி நலனை மேம்படுத்தும் நோக்கில் அளிக்கப்பட்டது. தலைமையாசிரியர் திருமதி புஷ்பவதி அவர்கள் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு பெற்றோர்களின் ஆதரவு மிகவும் முக்கியம் என்பதை வந்திருக்கும் பெற்றோர்களுக்கு அவரின் உரையில் வலியுறுத்திக் கூறினார். அனைத்து பெற்றோர்களும் பள்ளிக்கு வந்து நிதியுதவி தொகையை பெற்றுக் கொண்டு சென்றனர். ஜனவரி 21ஆம் தேதி எங்கள் பள்ளியின் இணைப்பாடப் பிரிவு துணைத் தலைமையாசிரியர் திரு திவாகரன் பழனி மற்றும் அவரது குழுவின் சிறப்பான திட்டமிடல் மற்றும் நேர்த்தியான ஏற்பாட்டில் பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் இணைந்து பொங்கல் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டதால் இந்த விழா மிகவும் வண்ணமயமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பள்ளி மற்றும் பெற்றோர்கள் இடையிலான நல்லுறவினை மேலும் வலுப்படுத்தியது எனலாம். இதில் சிரமம் பாராமல் கலந்து கொண்ட அனைத்து பெற்றோர்களுக்கும் பள்ளி சார்பில் மனமார்ந்த நன்றியினையை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இவ்வாரத்தின் செய்திகள் யாவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இவ்வாரத்தின் செய்தி தொகுப்பு ஒரு நிறைவை நாடுகிறது. மீண்டும் ஒரு முக்கிய செய்தி அங்கத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் வேல்முகிலன் கிருஷ்ணன். புக்கிட் மிர்தாஜாம் தமிழ் பள்ளி மின்னியல் கருவள நடுவ அலைவரிசை. தாய்மொழியை சுவாசிப்போம், தமிழ் பள்ளியை நேசிப்போம், தேர்ந்தெடுப்போம். நன்றி, வணக்கம்.